ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1022. இங்கு ஸ்ரீ தனாசடர் எனும் பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் புகழ்பெறும் உழவுத் தொழில் செய்து வாழ்ந்து வந்தார் தனாசடர். இவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் கிடையாது. என்றாலும் உழவு தொழில் போக எஞ்சிய நேரத்தை வீணாக்காமல் பக்தர்களோடு உறவாடி அவர்கள் செய்யும் காலாட்சேபங்களை கேட்டு இறைவனது அனந்த குணங்களை நினைத்து அவர் அருள் செய்த கல்யாண அற்புதங்களை கேட்டு ஆனந்தப்பட்டு கொண்டு இருப்பார் அவர். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் பகலில் ஹரிதாசர்களது கூட்டத்திற்கு சென்ற பொழுது அவர்கள் சாலிக்கிராமத்தை பூஜை செய்வதை கண்டார். தாமும் அதுபோன்று பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. அவர்கள் வழிபாடுகள் செய்து முடியும் வரை காத்திருந்து தமது விருப்பத்தை தெரிவித்தார். அவர்களுக்கு ஒருபுறம் சந்தோஷம்தான். உழவனாக இருந்தும் அப்படி நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என ஆவல் எழுந்ததே என மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் ஒன்றுமே தெரியாத இவன் எப்படி வழிபாடு செய்வான் என அனுதாபம் ஏற்பட்டுவிட்டது. ஆயினும் வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் புறக்கணிக்க கூடாது என நினைத்து சாலிக்கிராமத்தை போல் உள்ள ஒரு வெறும் கல் ஒன்றை கொடுத்து இதை நாள்தோறும் இறைவனாக கருதி வழிபட்டு வா என கூறி அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது பக்தர்கள் கொடுத்த அந்த வெறும் கல்லே ஆனாலும் தனாசடன் அதை தெய்வமாக நம்பி வழிபடத் தொடங்கிவிட்டார். காலை நேரத்தில் பசுக்களை மேய்ப்பதன் பொருட்டு ஊரை விட்டுவிட்டு நெடுந்தூரம் சென்று புல் ஏராளமாக இருக்குமிடம் தேடி மேய விடுவார். பிறகு அங்குள்ள நீர் நிலையிலே நீராடி ஒரு மரத்தடி சுத்தம் செய்து தனது இஷ்ட தெய்வத்தை அங்கே ஆவாகனம் செய்து ஆண்மையில் கிடைக்கும் ஊமத்தை, காட்டான் மணக்கு முதலிய பூக்களையெல்லாம் கொய்து பூஜித்து தனக்கென கொண்டு வந்திருக்கும் கம்பங்களியை நிவேதனம் செய்து இறைவனே, இதை ஏழை கொடுக்கும் இந்த களியை நீ உண்ணாவிட்டால் நானும் உண்ணமாட்டேன் என பிடிவாதம் செய்வார் அவர். இப்படியாக இவரது கள்ளம் கபடம் இல்லாத அன்பை கருதி இறைவன் அந்த கம்பங்களியை கொள்ளு துவையலை அமுது செய்வான் அவன். எஞ்சி இருப்பவற்றை மிகுந்த திருப்தியோடு தனாசடர் உண்பார். இப்படியே நாள்தோறும் நடந்து வந்தன அங்கு. இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் இவர் விதை விதைப்பதன் பொருட்டு கலண்டிக்கு போகும்போது சில பாகவதர்கள் வந்து, சுவாமி, நீங்கள் பக்தர்களுக்கு இல்லை என சொல்லாமல் அன்னம் இடுவீர்கள் என கேள்விப்பட்டோம். இப்பொழுது நாங்கள் பசி பொறுக்காமல் உங்களை நாடி வந்து இருக்கிறோம் என்றார்கள். வீட்டிலே கொஞ்சம் கம்பு மட்டுமே இருக்கின்றது என்பதும் விதை நெல்லை தவிர வேறு நெல் கிடையாது என்பதும் அவருக்கு தெரியும். ஆகவே கழனிக்கு செல்லாமல் அந்த விதை நெல்லுடன் வீடு திரும்பிவிட்டார். பாகவதர்களை உடன் அழைத்து நீராடி வழிபாடு செய்வதற்குள் உணவு தயாராகிவிடும் என கூறி மனைவியிடம் விதை நெல்லை குத்தி சமையல் செய்து அடியவருக்கு விருந்து செய்வாயாக என்றார் அவர். அந்த அம்மனியும் அப்படியே செய்தார்கள். வந்து இருந்த மெய் அடியார்கள் வயிறார உண்டு வாழ்த்தி போய்விட்டார்கள். இப்பொழுது ஊருக்கு இந்த செய்தி தெரிந்ததும் அவர்கள், இவனுக்கு என்னடா வாழ்வு வந்துவிட்டது, இவன் யோக்கியதை என்ன, குடும்ப நிலை என்ன, சிறிதும் யோசனை இல்லாமல் பெரிய சவுக்கார் மாதிரி அதிதி சத்காரம், ஊரிலே எத்தனையோ தனவந்தர்கள் இல்லையா, அவர்கள் ஊருக்கு வந்திருக்கும் பாகவதர்கள் கௌரவிக்க கடமைப்பட்டவர்கள். அப்படி இருக்க இவன் ஏதோ பிரமாதமாக முன்னே வந்து உபச்சாரம் செய்வானேன், விரலுக்கு தகுந்த வீக்கம் என்பது கிடையாதா, வீண் பெரிய தனம், இனி இவன் எப்படி பயிரிட்டு வாழ முடியும் என்றெல்லாம் பேசினார்கள் ஊரார். இப்பொழுதே அவர்களது குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் ஒரு சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை நோக்கி, சுவாமிகளே, நான் பெருமை அடைவதன் பொருட்டு அன்னதானம் செய்ய கிடையாது. இறைவன் நமக்கு கொடுத்ததை நாம் அவனது அடியார்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம், கொள்கை.
அவர்கள் வந்த சமயம் வேறு ஒரு பொருளும் கைவசம் கிடையாது. நிலத்தில் இட வேண்டிய வித்துக்களை பக்தர்கள் அவர்களுக்கு உணவு படைத்து அளித்தேன். இத்தகைய பெரும் பாக்கியம் கிடைத்தது என்று நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் இருக்கையில் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என சொல்லியவராக தம் வேலையில் முனைந்தார் அவர். இப்பொழுது பக்தன் ஆன ஒருவன் தன் மீது பொறுப்பை சுமத்திய பிறகு பகவான் என்ன செய்வார்? வித்தும் இடல் வேண்டும் கொள் என்று வள்ளுவன் ஒளிந்ததற்கு இணங்க தனாசடரது நிலம் உரிய காலத்தில் விதைத்தது போன்று பயிர்கள் எழுந்த அலை வீசி நின்றன. பச்சை பசேல் என்றிருந்த வயல்களைக் கண்டு ஊரே வியந்து விட்டது. அவரை பரிகசித்த மக்கள், அடடா என்ன ஆச்சரியம், பயிர் இடாதவன் காணி அலைவீசி நிற்கின்றது, விளைச்சலும் அபிரிதமாக இருக்கும் பொழுது இருக்கிறது, கட்டுக்காலம் காணும் கதிர் உலக்கு நெல் காணும் என்றல்லவா தோன்றுகிறது, இது பகவத் கிருபைதான் என வியந்து போனார்கள். இப்பொழுது தனாசடரும் ஆச்சரியப்பட்டார். நான் ஒருவேளை செய்யாமல் இருக்க என் நிலத்தில் இவ்வளவு விளைச்சல் எப்படி வந்தது? எல்லாம் அவன் கருணையாகும். இந்த நெற்குவியலை கொண்டு வருஷம் முழுவதும் அன்னதானம் செய்யலாமே என்றெல்லாம் சிந்தித்தார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஸ்ரீ தனாசடர் இப்படி நெற்பயிர்களை பார்த்த வண்ணம் உட்கார்ந்து இருந்தார். அந்த பச்சை வயல்களின் தொகுதி உருப்பெற்றது போல் அதில் இருந்து தோன்றினான் பச்சை வண்ண கண்ணன். கிரீடம் ஒளி வீசியது, செவிகளிலே குண்டலங்கள் அசைந்தாடின, புன்னகை தவளும் திருமுக மண்டலம், கைகளிலே சங்கு சக்கரம் தாமரை கதை ஏந்தி சௌந்தரியமே வடிவமாக நின்றான் அவன். இடையில் உடுத்தியிருந்த மஞ்சள் நிறம் உள்ள ஆடை, தோள்களிலே ஆரங்களுடன் அசைந்தாடும் வெண்மையான உத்திரியம், அசைந்தாட அவன் நின்ற திருக்கோலம் தனாசடரை மெய் மறக்கச் செய்து விட்டன. அந்த பச்சை மலை மேனியானை கண் குளிர கண்டார் தனாசடர். பிறகு திருவடிகளிலே விழுந்து வணங்க பகவான் மிகுந்த கனிவுடன், வத்சா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்க, நின் திருநாமம் மறவாதிருக்க வரம் வேண்டும் என்றார் தனாசடர். வழக்கரத்தை தூக்கி, மைந்தா அப்படியே தந்தோம் என்றான் பகவான். திருவடி மறவாத சிந்தையராய் பணி செய்து பேறு பெற்று விட்டார் அந்த உழவர் பெருமான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.